ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பழைய இந்தியன் டாய்லெட்டை எடுத்துகிட்டு புதுசாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கணும்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸ் போதுமானு நம்மளை கேட்டிருந்தார். ஸோ நம்ம வந்து அளந்து பார்த்ததில் நீளம் அகலம் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சுக்கு 35 இன்ச் இருந்தது. சரி, போதுமான அளவு இருக்குதுன்னு சொல்லியாச்சு. சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடச்சி நீங்கள் சரியாக மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மகிட்ட. ஸோ நம்ம டைல்ஸ் உடைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா டைல்ஸ் உடைக்காத நம்ம பேஷன் எடுத்து எடுக்க முடியும். இந்த ட்ரில்லிங் மிஷினில் சிசல் மோடு போட்டு நம்ம பட்டை பிட்டு இல்லை கூறு பிட்டு ஏதாவது 2 தடவை ஒன்று போட்டு நம்ம ஈஸியாக எடுத்தோம்னா டைல்ஸ் வந்துடும். இது உடைக்கும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கண்ணாடி போட்டுக்குங்க. ஏன்னா டைல்ஸ் பீஸ் எகிரி வந்து நம்ம கண்ணில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டியாக செய்யும்போது கண்ணாடி போட்டுக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம டைல்ஸ் உடச்சி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம அந்த பேஷனையும் எடுத்துட்டோம். பேஷனு உடையாமல் எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம், பட் உடஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பைப் லைன் பாயிண்ட்டை செட் பண்ணணும். அப்புறம் வேஸ்ட் வாட்டர் போடணும். இதில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டரும் இந்த டாய்லெட்டுக்குள்ளார தான் போனது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம அதிலேருந்து வேஸ்ட் லைனும் எடுத்துக்க முடியும். சென்டர் பாயிண்ட் பார்க்கறது பைப் லைனும் கண்டுபிடிச்சி வைக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சு வச்சா சரியாக இருக்கும் எப்போவுமே அந்த ஃப்ளோர் மவுண்ட் பேஷனுக்கு. நான் செட் பண்ணது பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு. ஏன்னா 1 இன்ச்சு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. செவுத்தை ஒட்டி வரணும் அப்படின்னு சொல்லலை. பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு டைல்ஸ் ஒட்டி முடிஞ்ச உடனே அடுத்து நம்ம பேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் அடுத்த நாளே ஒட்டினா டைல்ஸ் பார்த்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கோட இன்புட் லைனும் ஒரு ஹெல்த் ஃபாசெட் கன்னும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டேப் பாயிண்ட் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.